வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது ஜேவிபி இந்த என்பிபி அரசாங்கம் தொடர்பாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் உலகளாவிய ரீதியில் முன்வைக்கப்படுகின்றன. பொதுவாக ஆரம்பத்தில் ஜேவிபிக்கு ஆதரவு அளித்தவர்கள் தற்பொழுது அது இனவாதத்தை முன்னெடுப்பதாகவே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். பேஸ்புக் தளங்கள் மற்றும் டிக்டாக் தளங்கள் போன்ற தளங்களிலே. அது மட்டுமல்ல, சிங்கள ஊடகவியலாளர்கள் கூட என்பிபி தொடர்ந்து தன்னுடைய இனவாதத்தை நாசூக்காக உட்செலுத்தி வருகிறது என்கின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக என்பிபி ஆதரவாளர் ஜெர்மனியில் இருக்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர் தனபாலனோடு நாம் பேசுவோம். வணக்கம் தனபாலன். வணக்கம். இப்ப இப்ப ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய இந்த அரசியல் மாற்றம் ஆரம்பத்துல எல்லா இடங்களிலும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு தீர்வு தொடர்பாக அவர்கள் பேசவே இல்லை. ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று குறிப்பிட்ட ஜேவிபி தற்பொழுது ஒரு இனவாத செயல்பாட்டோடு செயல்படுவதாகவே ஏற்கனவே ஆதரவளித்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே உங்களுடைய கருத்து என்ன? அதுல இருந்து நான் மாறுபடுறேன். எப்படி என்று சொன்னால், தேர்தல் நடப்பது, அதாவது ஜனாதிபதி தேர்தலா இருக்கலாம், பொது அந்த தளத்துலதான் நான் இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன். பல பேர் அந்த எதிர்ப்பு தரப்பாக தமிழ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டா தேர்தல் என்பது இனப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக என்று வர்த்தமானியில வெளியிட இல்லை, வெளியிடுறதும் இல்லை. அப்ப நான் அபிவிருத்திக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். தீர்வுகள் பற்றியோ இனப்பிரச்சனைகளை பற்றியோ அதுக்குள்ள நாங்க போகலாது. அந்த வகையில தான் என்பிபியை நான் ஏற்றுக்கொள்றேன். மற்றது தென்னிலங்கையில இருந்து எதிர்க்கிறவர்கள் என்றது ஒரு முதலாளித்துவ மனோநிலையிலேயே ஊறி போனவர்கள் தொடர்ந்து சில குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டு வரார்கள். என்னை பொறுத்தவரையில ஜேவிபியினுடைய முன்னைய காலத்து அதுல சில குறிப்பிட்ட 2 பேர்கள் அவர்கள் தான் கூடுதலாக எதிர்நிலையில் இருந்தவர்கள். அப்போது இவர் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் சிறுவராக, அதாவது 20 வயதுக்கு கீழ்பட்டவராகத்தான் இருந்தவர். அப்ப ஒரு மனிதன் வளர வளரத்தான் அறிவு ஞானங்களும் இருக்கும். அதாவது நாங்கள் 20-25 வயதுல இருந்த துவேசங்கள், இனவாதங்கள் தமிழரா இருக்கலாம், உலகம் முழுவதும் இருக்கலாம். அது நாளடைவில் நான் ஒரு கட்டத்துல 30 வயதுக்கு மேலதான் வாக்குரிமை கொடுக்கணும் என்று கூட நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் தங்களை நினைக்கிறான். அதுபோலதான் ஜேவிபியும் தங்களை மாற்றிக்கொண்டு என்பிபி என்ற அடிப்படையில வந்திருக்கிறார்கள். இது மெல்ல மெல்ல இனவாதத்தை கொண்டு வரார்கள் என்றது வராது. எப்படியோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க தொடர்ந்து பாக்குறோம் தானே. இப்ப இந்த ஊடகத்துறையில நான் நீண்ட காலமா இருக்கிறேன். இப்ப நீங்களும் கட்டுரைகள் எழுதுவீங்கள். அந்த காலத்துல இருந்து நான் 98ல இருந்து எனக்கு உங்களை தெரியும். அப்ப இந்த நிலைமையில ஜேவிபியினுடைய இந்த அணுகுமுறை என்னன்னா, நாசூக்காக அவர்கள் இனவாதத்தை உள்ளே செலுத்துகின்றார்கள் என்று பொதுமக்கள் அல்லது அந்த கோஆபரேட் கம்பெனிகள் சொல்லிவிட்டு போகவில்லை. என்பிபியோடு மிக முக்கியமான ஆதரவு தெரிவித்தவர்களே இந்த கருத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுதான் இங்க பிரச்சனை. அது இனவாதத்தை புகுத்துறார்கள் என்ற அல்ல, இலங்கையில் ஒற்றையாட்சின்றதுக்குள்ள நிற்கிறார்கள். அதை நாங்கள் எப்படி சிறுபான்மையினங்கள் எப்படி விளங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இனவாதமாக பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தனி அழகையோ அல்ல மாநிலமையோ தராத காரணத்தினால் அது எப்பவும் பௌத்த மதத்தினுடைய குருவானவர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. அடுத்து உயர் நீதிமன்றம் இருக்கிறது. அப்ப இதால ஒருபோதுமே மாநிலத்தையோ அல்லது தனி நாட்டையோ கொடுக்கறதுக்கு வரமாட்டோம். மற்றும்படி எல்லா சுதந்திரங்களும் ஒரு ஒற்றையாட்சிக்குள்ள நாங்க வாழ்வோமா இருந்தால் அது எல்லோருக்கும் அந்த உரிமை ஏற்கனவே இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. அதுல ஒடுக்குமுறை இல்லைன்றது என்னுடைய கருத்து. அப்ப அதுல இனவாதம் எங்க எப்படி புகுத்தப்படும்? அதான் அனுரா அவர்களுடைய பேச்சுக்களா இருக்கலாம், அல்ல என்பிபியினுடைய அணுகுமுறைகள் இனவாதமற்ற ஒரு இலங்கையை கொண்டு வர்றதுன்றதுதான் அதோட முக்கிய நோக்கம். அப்ப அவருடைய ஒரு மனிதனை நாங்கள் அவருடைய பேச்சில இருந்து புரிஞ்சிட்டோம் என்ற அடையாளப்படுத்தி காண்றோம் என்று சொன்னால் இல்ல அவர் இனவாதம் தான் என்று சொல்லி நாங்க சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்ப சமூக ரீதியாக பார்க்கும் பொழுது இப்ப தமிழ் மக்களினுடைய இந்த மாற்றம் ஆரம்பத்துல அனுரா 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 என்று அனுராவினுடைய கோஷமே பாடிக்கொண்டிருந்தார்கள். இப்ப ஜனாதிபதி தேர்தலில் சங்குக்கு வாக்களித்தார்கள். அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் 3 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். இப்பொழுது முழுமையாக தமிழ் கட்சிகள் பக்கம் அவர்கள் திரும்பி விட்டார்கள். ஆகவே இந்த
இந்த போக்கு வந்து இந்த மாற்றம் உடனே இப்போ ஒரு 6-7 மாதத்துக்குள்ளேயே இந்த மாற்றம் தெரிகிறது. அந்த அந்த மாற்றத்தை நீங்க எப்படி உணர்கிறீர்கள்? மாற்றம் என்றா இந்த தோல்வி என்ற என்பிபி தொடக்கத்துல இருந்ததை விட தோல்வி என்ற மாதிரி சொல்ல வாரீங்களா? சரிதானே. இப்ப யாழ்ப்பாணம் வடமாகாணத்துல இல்ல கிழக்கு அது மாகாணம் வடமா வீதாசரப்படி கூடுதலா தான் வந்திருக்குது. 40 லட்சம் 44 லட்சத்துக்கு மேல வாக்கெடுத்திருக்கிறார்கள். 3916 ஆசனங்களை நாடு முழுவதும் பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்துல கூட வடபகுதி எடுத்தா கூட அந்த வீதாசரப்படி பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் கூடுதலான இடத்தை தான் அடைஞ்சிருக்கிறது. ஏனென்றா அது வந்து இதுல முதல் வந்து ஜனாதிபதி தேர்தல். அதாவது ஏன்னா அவருக்கு தான் போட்டே ஆகணும்ன்றபடியா அது கூடுதலா காட்டும். இது உள்ளூராட்சி மன்றத்துல வந்தபடியால் இது எங்களுக்கு கூடுதலாத்தான் பார்க்கணும். இப்ப யாழ்ப்பாணத்தை பிடிக்கிறதுன்ற ஒரு இடதுசாரி கட்சி அது மக்களாத்தான் பார்க்கும். தமிழரை பிடிச்சிட்டோம், யாழ்ப்பாணத்தை பிடிச்சிட்டோம், அல்லது எங்களுக்கு வாக்க கூட போட்டுட்டார்கள் என்று என்பிபி சொன்னா கூட அதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் வந்து மக்கள் போட்டது, மக்கள் வந்து ஒரு அபிவிருத்திக்காகவும் ஒரு இடதுசாரி சிந்தனையில இருந்த ஒரு கருத்துக்கள், அவர்களுடைய அந்த ஒற்றுமைக்கான கருத்து, அபிவிருத்திக்கான கருத்து, புதிய கல்வி திட்டம் கொண்டு வர்றது கணக்கு, அதாவது என்ன பெரேரா காலத்துல 70ல இருந்து 77க்குள்ள இருந்த ஒரு நல்ல ஆட்சி போல வார விஷயங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருந்ததால் அவர்கள் வாக்களித்தார்களே தவிர அந்த வாக்களித்தவர்கள் எல்லாருக்கும் தமிழ் தேசியமோ தமிழ் உணர்வோ இல்லாதவர்கள் அல்ல. எனவே வந்து அபிவிருத்தியை மையப்படுத்தி நாங்க அபிவிருத்தியில 2-3 வருடம் ஓடி அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல கதைக்கக்கூடிய அணுகக்கூடிய ஒரே ஒரு கட்சி என்று சொன்னால் அது தென்னிலங்கை கட்சியும் இல்லை, சிங்கள கட்சியும் இல்லை. அது வந்து இடதுசாரி கட்சி. எங்கள்கிட்ட உள்ள குறைபாடு வடக்கு கிழக்குல ஒரு இடதுசாரி கட்சி இன்றைக்கு இருப்பமா இருந்தால் இன்றைக்கு கைகோர்த்து அவைகளோட பேசிக்கொள்ள முடியும். அதான் அந்த அப்படித்தான் அதை நாங்க பார்க்கணும். அதனால வீதாசாரப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு கிழக்கு வவுனியா மாவட்டம் எல்லாம் மேலதிகமா கிடைச்சிருக்கிறது. அது 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றதே அது வளர்ந்த வளர்ச்சி தான். ஒரே அடியாக முழுவதும் பிடிச்சிட்டம் அந்த போட்டி போடுறது இல்லை தானே. இடதுசாரி சிந்தனையில வந்து சோசல்ச கருத்து வந்து அந்த இனம் இந்த இனம் என்று போட்டி போடுற நிலைமை வராது. அந்த அப்படி முன்னே சில கட்சிகள்ல இருந்தா கூட இப்ப அனுரேன்ற இதுல அப்படியான தன்மை இல்லை. நீங்க மேதின பேச்சு எல்லாத்துக்கும் அந்த மேதின பேச்சுக்கு பிறகு கூட நாங்கள் புரிதல் இல்லாம இருக்கிறோம்ன்றதுதான் இந்த செய்தி. அந்த தென்னிலங்கை கட்சிகளா இருக்கலாம், வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர் கட்சிகளா இருக்கலாம், ஒரு வகை காழ்ப்புணர்ச்சியா அல்லது இப்படி செய்து கொண்டு போனா எவ்வளவு பாதிப்பு பின்னுக்கு வரும் என்று இல்லாம எதிர்க்கிறது தான் அவதூறுகளை தான் நான் கூடுதலா பாக்குறேன். ஆனால் எல்லா விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிக மிக மெதுவாகவே இருக்கிறது. அது ஒரு குற்றச்சாட்டாக பொதுமக்கள் முன்வைக்கின்றார்கள். அதனாலதான் இந்த முறை தேர்தல்ல கூட அதிக ஆசனங்களை பெற முடியாத பல சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. கொழும்பு கைவிட்டு போயிடுது இல்லையா? அப்ப அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா? மெதுவாக என்றது மெதுவாக இப்ப அன்று உங்கள் தகவல்ல அவர்கள் கூட கூடியிருந்தார்கள். இந்த உளவு பிரிவினர் வந்து 50% இன்னும் பழைய அரசாங்கத்தினுடையதுதான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை வீட்டுக்கு அனுப்பி புதியவர்கள் எடுத்தா அந்த தகவல்களை தேடையலாம். அது மாதிரி 50% பாதுகாப்பு பள்ளியிலேயோ எல்லாத்திலும் இருக்கிறார். அப்ப மெதுவா போக வேண்டிய இந்த விஷயங்கள் மற்ற அபிவிருத்தி விஷயம் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியதும் நாடு செய்கிறதும் அபிவிருத்திக்கானது. அப்ப அபிவிருத்திக்கானதுல ஒரு வேகமா தான் போய்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த வேகம் வந்து திடீரென அதாவது அவசரப்பட்டு இந்த முட்டை என்ற மாதிரி வெக்கம் இல்லாமல் நாங்கள் வேற வெளிநாட்டில இருந்து முட்டை இறக்கி கொண்டு முட்டைக்கு விலை கூடி போச்சுன்ற மாதிரி. மற்றது மிக முக்கியமா எல்லாரும் விவசாய நாடு 82% விவசாய நாடுன்றபடியா மிச்சம் கைத்தொழில். அப்ப விவசாய நாட்டுல வந்து எப்பவும் உற்பத்திகளை தான் நாங்க கவனிக்கணும். அப்ப முக்கியமா பசல மானியத்தை எல்லாருமே கரிசனை கொள்ளணும். அப்ப நகர் சார்ந்து வாழ்ற மக்கள் தான் எதிர்க்கணும். கிராமிய மக்கள்ல முட்டைக்கும் பிரச்சனை இல்லை, தேங்காய்க்கும் பிரச்சனை இல்லை. நகரம் சிறுநகரங்கள்ல விலை கூடின உடனே அதுல கிட்டத்தட்ட இந்த கணிப்பீடு 20% மக்கள் சோம்பல்தனமாக உற்பத்தியில ஈடுபடாம கணவன் உழைச்சா அல்லது மனைவி உழைச்சா அதுல சார்ந்து வாழ்றவர்களாத்தான் நகர்ப்புற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விலை கூடினது வந்து ஒரு துன்பமா இருக்கும். அதைத்தான் அவர்கள் அவசரப்படுறார்கள். அவசரப்பட்டால் அதாவது 70ல இருந்து 77ல இருந்த அரசாங்கம் நல்ல உதாரணம். தென்னமரம் ஒன்று வச்சா காய்க்கிறதுக்கு 4-5 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு மேலமா. அது மாதிரிதான் கோழிப்பண்ணைகளை உருவாக்குறோம். வேற மாட்டை இறக்குமதி செய்தோ மாடுகள்ல பெருக்கிறோம். எல்லாமே வந்து உற்பத்தி வந்து ஆறுதலாத்தான் வரும். ஒரு 3-4 வருடத்துக்கு பிறகு
சொல்ல வேண்டிய குற்றத்தை அவசரப்பட்டு பலரும் கூறுகிறார்கள் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னவெனில், இப்ப ஊழல் ஒழிப்பு என்ற போர்வையில் ஒரு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அது திருப்திகரமாக இல்லை என்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில பரவலாக பேசப்படுகிறது. ஊழலுக்கா அது உண்மையிலேயே மெல்ல மெல்ல, அதாவது இந்த ஃபைல் அவர் சொல்லிதான் 400க்கு மேற்பட்ட ஃபைல்கள் மூடி இருக்கு, ஒவ்வொன்றா எடுக்கணும் என்று அனுரகுமார் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் பல தடவை கூறியிருப்பார். அதுல இருந்து மெல்ல மெல்லத்தான் ஊழலை திடீரென எடுக்கலாம். அதாவது 25 லட்சத்துக்கு 16 வருடம் ஒருவரை சிறையில் போட்டிருக்கிறதுன்றது எல்லாருக்கும் முன்மாதிரியானது, எடுத்துக்காட்டானது இந்த ஊழல் விஷயம். அப்ப மெல்ல மெல்லத்தான் போகும். இந்த அவசர போக்கு இந்த அரச குழப்புறதுக்கு சொல்றது வடிவாக விளக்கமா தெரியுது. எல்லா விஷயத்திலும் எல்லா விடயங்களிலும் அந்த அவசர போக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த அரச குழப்புறதுக்காக தெரியுது. அதாவது ஊழல் இந்த இடத்துல இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் 2018 தமிழ் கட்சிகளுக்குள்ள மிகப்பெரிய குளறுபடி இருந்தது. இப்ப 3 தரம் மேயர் மாற்றம் செய்யப்பட்டது யாழ்ப்பாணத்துல. ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் தற்பொழுது ஒற்றுமையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒற்றுமையா வந்தால் அந்த மேயர் பதவியை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இணைந்து என்பிபியில இருக்கக்கூடியவர்களை இணைந்து செய்ய ஒரு வாழ்க்கையில ஒரு நிர்வாகப்படுத்தல், மக்களுக்கான வசதிகளை உருவாக்குதல். ஆனா உற்பத்தியாளர்கள் தான் அதாவது விவசாயிகள் தான் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்கீட்டை பரவலாக்குற வேலை தான் அந்த நகர்ப்புறம் சார்ந்து வரும். அந்த பணத்தில இருந்து வரதான் நகர் சுத்திகரிப்பா இருக்கலாம், நூல் நிலைய பராமரிப்பா இருக்கலாம், அப்படியான நகர் சார்ந்த வேலைகளுக்கு இருப்பார். அது விரலுக்கேற்ற வீக்கம். நீங்க ஒற்றுமையா இருந்தாலும் ஒன்றுதான், இப்ப எல்லாம் ஒன்று கூட்டாக ஒன்று இணைந்தாலும் ஒன்றுதான். என்பிபி அங்கத்தவர்களையும் அதை சேர்த்து ஒன்றாக இயங்கிக்கல இன்னும் நல்லா இருக்கும். அவர்கள் ஒரு தென்னிலங்க கட்சியாக சிங்கள கட்சியாக பார்க்கறதுல இருந்து நாங்க விடுபடணும். ஆனால் என்ன விஷயம் என்ன, ஏற்கனவே இவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள், சாராயம் கொடுத்து பணம் கொடுத்து இவர்கள் வாக்கு கேட்டார்கள் என்று சொல்லி போட்டு திரும்ப எப்படி என்பிபி அவர்களோடு இணைகிறது? அவர்களுடைய அந்த வீதாசாரம் காணாதுன்றபடியால் அவர்களால தனியா அமைக்க முடியும் என்று சொன்னால் தமிழ் தரப்பால அது அமைக்கலாம். அதுல எந்த இதுவும் இல்லை. சாராயம் கொடுக்கிற முறை தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிறிய ஒரு 2 வீதம் இருந்திருக்கலாம். நானும் அறிஞ்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்கட உறவுக்காரர் ஒருவர் நல்லா தண்ணி அடிப்பார். அவரை ஏற்றி கொண்டு போய் அந்த கட்சிக்கு, இது இப்ப இல்ல, பொது தேர்தலுக்கு, இந்த தேர்தலுக்கு அல்ல, அதுக்கு முதல் அறிஞ்சிருந்த நான் ஏற்றி கொண்டு போய் அங்க வாக்களிக்க விட்டது நான் அறிஞ்சிருக்கிறேன். அது உதாரணமாக அவர் சொல்லி இருக்கலாமே, விமல் அவர்கள் அந்த இடத்துல ஒரு கருத்துக்கு சொல்லி இருக்கலாம். அது பூரணமா அதை நானும் ஏற்க இல்லை. ஆனால் இப்ப உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைக்கும் பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் கட்சிகளே சமமான அதிகாரத்தை கேட்கும். இப்ப உதாரணத்துக்கு இவர் பதவிகள்ல சமமான அதிகாரத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப தமிழ் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? இல்ல அது கட்சி கொள்கைகள் எல்லாம் ஒன்று தானே. எப்படியும் முதலாளித்துவ கட்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவ மனோநிலையில நல்லா ஊறிப்போன தமிழ் கட்சிகள் தான். எனவே அவர்கள்ட்ட இணைகிறதுக்கு, பிரிவுக்கும் இணைவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. 3 பிரதான கட்சி இருந்தா 3 இணையலாம், இலகுவாக இணைஞ்சு அதை நடத்த முடியும். ஏன்னு சொன்னால் ஒரே கொள்கை வேறுபாடு இல்லை. அதுல இடதுசாரி சிந்தனையும் அவர்கள் ஜனநாயகம் பண்ணுவார்கள். இந்த ஜனநாயகத்துல எனக்கு நிறைய உடன்பாடு குறைவு. ஏன்னு சொன்னா ஜனநாயகத்தின் பேரை பாவிச்சுத்தான் உலகம் முழுக்க கணக்க விஷயங்கள் நடந்திருக்குது. அதாவது யுத்தங்களும் ஆயிருக்கலாம், நியாயப்படுத்தல்கள் எல்லாம் இருக்கும். எனவே அந்த அமைப்பு அவர்கள் ஒன்று சேர்றதுல தவறு இருக்காது. ஒன்று சேரலாம், அது இலகுவான காரியம். இருந்தாலும் அந்த எப்படித்தான் ஒன்று சேர்ந்து நாங்கள் இயங்கினாலும் மத்திய அரசு ஆளுங்கட்சி என்ன தேசிய மக்கள் சக்தியா இருக்கிறபடியால் அங்கிருந்து அவர்களுடைய ஒத்துழைப்போட தான் நாடு இயங்க முடியும். இப்ப ஒரு இடதுசாரி கட்சியினுடைய பொருளாதார கொள்கை இருக்குதானே, அது எங்க முக்கியத்துவம் பெறுது?
இடதுசாரி கொள்கை என்பது பொருளாதார கொள்கை என்ற உள்நாட்டு அபிவிருத்தியைத்தான் கூடுதலாக, அதாவது இயற்கை வளம் இருக்கிற நாடுகள், இயற்கை வளம் இல்லாத நாடுன்னு இருக்கு உலகத்துல. அதே மாதிரி இலங்கை எடுத்துக்கொண்டால் அபிவிருத்தி அடையக்கூடிய உள்நாட்டு வளங்கள் இருக்கிறது. பொருளாதார கொள்கையில மிக முக்கியமாக உணவு, உடை, உறையுள் இந்த முத்தேவையை உள்நாட்டின் வசதியை கொண்டு வீடமைத்தல், மற்றது உணவை தயாரித்தல், இது முக்கியமா இருக்கும் சோசலிச பொருளாதாரத்துல. அப்ப சோசலிச பொருளாதார கொள்கை அவர்கள் கொண்டிருக்கிறபடியால் எங்கள் உள்நாட்டு கொள்கை உள்நாட்டிலிருந்து ஏற்றுமதியையும் இறக்குமதிகளை குறைவாகவும், எப்படி 70-77 ஆண்டு என்எம் பெரேராவினுடைய ஆட்சி காலத்தில் அது நடந்ததோ அது மாதிரி ஒரு சோசலிச பொருளாதாரத்துல உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பார்கள். அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள். அதைத்தான் இன்றைய அரசாங்கம் செய்ய முன் வந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தளவுல பேச்சுல வல்லவர், இப்ப செயல்பாடு போதாது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. நிச்சயமா இதை நான் மறுக்கிறேன். இது எல்லாருக்கும் அநேகமாக தெரியும். செயற்பாடுகள் நிறைய நடந்திருக்கிறது. இப்ப இப்ப அதாவது இந்த ஒருக்கா சொல்லியிருந்தார், இந்த விலை கட்டுப்பாடு, அரிசியை நீங்க பதுக்க வேணாம், பதுக்குறேன்டா நாங்கள் மனிதாபிமானம் படி நீங்க யோசிச்சு செய்யுங்க, அல்ல நான் சட்டப்படி கொண்டு வருவேன் என்று. அது பதுக்காத ஒரு நிலை வந்திருக்கிறது. மற்றது உப்பு தட்டுப்பாடு அதுக்கான தீர்வுகள் கண்டாச்சு. மெல்ல மெல்ல காணிகள் விடுபட வருது. இப்பவும் 2 காணி தான் விடுபடப்பட்டது என்று சொல்லி சில பேர் 2 முகாம் எடுக்கப்பட்டது என்று சில பேர் தகவல் கொடுக்காம கூட அண்மையில் ஒரு யூடியூப் பதிவு போட்டிருந்தார், கிளிநொச்சியில பெரிய பிரதேசம் விடுபட்டிருக்கு. அப்படி நிறைய விடுபட்டு கொண்டிருக்கின்றா. நாங்கள் அதை ஒரு நல்ல பேச்சா அல்லது கதை பேச்சு மட்டும்தானாண்டா இந்த பேச்சால நிறைய சிங்கள மக்களும், அதாவது தமிழ் மக்களை புரிந்து கொள்ற விதமாகவும், ஒரு இனவாதம் இல்லாத ஒரு நல்ல அரசை உருவாக்கணும் என்று சொல்றது அந்த ஆழமான தத்துவார்த்த, மனிதாபிமான, இரக்கமுள்ள, நேர்மை கொண்ட அன்பான கருத்துக்கள் சிறுவரை மதித்தல், பிள்ளைகளை சிறுவர்களை மதித்தல், முதியோரை மதித்தல், இப்படி நிறைய மேதின பேச்சை எல்லோரும் கேட்டிருந்தா அந்த ஒவ்வொரு தூண் மாதிரி எதை நாங்கள் செய்யணும். அப்ப அந்த பேச்சுக்கள் கேட்கலாம், ஒரு மோட்டிவேஷன், ஒரு அறிவுரை மாதிரியான ஒரு நல்ல பேச்சு இதுவரைக்கும் நான் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல 200 நாட்டிலும் இப்படி ஒரு பேச்சை காணவும் இல்லை. அதே மாதிரி இலங்கையில இதுவரை பழைய ஜனாதிபதிகள் பேசினதும் இல்லை. இவ்வளவு நீண்ட தூரம் இன்னும் ஒரு மணித்தியாலம் பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு. இதை நாங்கள் அதை புரிஞ்சு அதோட ஒத்துழைச்சு இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து நான் என்ன சொல்றேன்னா, பேச்சு நல்லா இருக்குது. ஆனா 5500 ஏக்கர் காணியை சுவீகரிக்கிறதுன்றது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் தெரியுமா? அது இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல்ல எதிரொலிச்சிருக்கு தமிழ் மக்கள் மத்தியில. ஆமாம். அந்த விஷயம் இப்ப அதை அதாவது அரசாங்க காணி என்று சொன்னால் இப்ப தனியாரோட காணியை எடுக்க மாட்டார்கள். ஒரு திட்டம் கொண்டு வந்தவேள் உதிரியாக, அதாவது நிலம் வீணாக கிடந்தால் அதுல பயிர் செய்யணும்ன்றது. ஆக குத்தகை அடிப்படையில அந்த காணிக்கு குத்தகை கொடுத்தோ அவேண்ட உறுதி போமிட்டு இருக்கும் பட்சத்துல அதுல விவசாயம் செய்யப்படுமே தவிர காணியை எடுக்க மாட்டார்கள். இது அவசரப்பட்டு நாங்க நாடாளுமன்றத்துல போய் இப்படியான குடியேற்ற போறாருன்னு சொல்றதன் மூலம் புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் நாங்கள் தான் அங்க கொடுக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. அதாவது இப்படி நீங்க செய்யலாம் போல இருக்கின்ற ஐடியாக்களை கொடுக்கிற மாதிரி தான் அது அமையுது. அப்படி இருக்கே இல்லை, 5000 காணியும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கணும் என்ன செய்கிறார்கள் என்று. அப்படி திடீரென்று எடுக்க மாட்டார்கள் என்று அந்த அளவுல நம்பலாமே தவிர நான் அடிச்சு சொல்ல மாட்டேன், எடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், விவசாயத்துக்காக எடுக்கிறதாக இருக்கலாமே தவிர ஒருபோதும் குடியேற்றமாக இருக்க போவதும் இல்லை. அதை நாங்க விளங்கி கொண்டு அவசரப்படாம ஆறுதலாக கலந்து பேசக்கூடிய ஒரு அரசுன்றது எனக்கு தெரிகிறது. இதுவரைக்கு எந்த இனவாதமோ எந்த மறுதளிப்போ இல்லாமல் ஒரு இணங்கி பேசக்கூடிய மாதிரி. இப்ப நாங்கள் எதிர்த்தரப்புக்காரர் தமிழோ சிங்களமோ நாங்கள் கதைக்கிறோமே தவிர ஒரு அணுகுமுறையை, அதாவது அப்போமெண்ட் ஒன்று எடுத்து நாங்கள் ஒரு மணித்தியாலம் உங்களோட பேச போறோம்டா அதை பேசக்கூடிய இந்த காணியை நாங்கள் இப்படி வெளியில புலம்பெயர்ந்த மக்களுடைய காணி, அப்ப விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்டா நாங்க உள்ளூர்லயே அவற்றை குத்த கொடுத்து விவசாயத்துக்கு உங்களோட சேர்ந்து உற்பத்தியில ஈடுபடுறோம் என்று சொல்லி பக்குவமா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அரசோட தான் நாங்க இன்றைக்கு இருக்கிறோம். அதை பயன்படுத்தி நாங்க எல்லாத்தையும் சாதிக்கலாம், வெல்லலாம்ன்றதுதான் நல்லது. நாங்கள் இன்னும் ஒரு பழைய
என்ன சொல்றது, மிக மோசமான நிலைக்கு அவர்களை கோபப்படுத்துற மாதிரியும், அவர்களை புதுசாக இன்னும் அண்மையில இப்ப சரோஜா அவர்களை நியாயமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். அன்றாசபுரத்துல நடந்த அந்த பாலியல் விஷயத்துக்கு கைது செய்திருக்கிறார்கள் முன்னாள் ராணுவ வீரர் நினைக்கிறேன். அவரை சில தேடி கைது. அப்ப இது வாரது கிடைக்கலே அவர் குழப்பம் மாதிரி இன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டங்களை பார்க்கக்குள்ள அல்லது கொழும்புல இருந்த அந்த மனோ கணேசன் வாதிட்டதெல்லாம் கொஞ்சம் ஒரு தவறுதலா தான் நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன். அவ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இருக்கு, நம்ம சட்டப்படிதான் போகலாம். இவே நாங்க சொல்ற மாதிரி உடனே போய் குதிச்சு கதவை தட்டி எங்க ஐரோப்பால ஒரு நாடு ஒன்று நடந்தா போலீஸ் வெளியே போயிருந்து அவைகளோட சேர்ந்து அழமாட்டினோம் இறந்த வீட்டுல. அது ஒரு இதா போகும். ஒரு நாளைக்கு ஆயிரமா நடக்கிற இடத்துல உலக நாடுகள்ல இந்த பிரச்சனையை மெதுவாக அணுகக்கூடிய எல்லா தகமையும் கொண்ட ஒரு அரசு அதை கேள்வி கேட்கிறதும் என்ன சொல்றது, நீங்க இன்னொரு விஷயம் நடக்கிறது யாழ்ப்பாணத்தில இருந்து, இதுல இந்த உதாரணத்தை யாழ்ப்பாணத்தில இருந்து கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் ஒரு பஸ் வண்டி போகுதுன்றா மதவாச்சியிலேயோ வவுனியால இடையில மறைச்சு நீ கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும்னு சொல்ற மாதிரி ஏதாவது அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நீ செய்யண்டு அதிகாரப்படுத்துறது இல்லையே. இப்ப இவ்வாறான பிரச்சனை உணர்வு பூர்வமான பிரச்சனைகளை தீர்க்கணும், கவனமா வார்த்தைகளை வெளிவிடணும் இல்லையா? அவை இப்ப அமைச்சர் சரோஜா மீதான கேள்விகள் நியாயமான கேள்வி. என்ன நீங்க ஒரு போராட்டத்தை இந்த ஓட்டக்கணவன் கொண்டு நீங்க தாக்க நினைத்தா நீங்க ஏன் தாக்குறீங்க? அவர்கள் என்ன தீவிரவாதிகளான்னு மனோ கணேசன் கேட்டதுல என்ன பிழை இருக்கு? விமர்சிக்கவே கூடாதா? என்ன பிரச்சனை? இல்ல விமர்சிக்கலாம். ஒரு முதலாளித்துவ அரசியல விமர்சிக்கிறதுக்கும் மே தினத்தை அதாவது போராட்ட தினமாகத்தான் நாங்க கொண்டுடுறோம். நாங்கள் இது ஒரு சந்தோஷமான தினமாக அது மாற்றப்படுமாக இருந்தால் சோசியலிச நாடுகளால தான் நடக்குது. ஏனென்றா அங்க போராட்டம் செய்து கேட்கறதுக்கு அந்த அரசே செய்து கொள்ளும். மக்கள் அரசாக இருக்கிறபடியால் சேர்ந்து கதைச்சு பேசி ஒன்றை செய்வோம் என்ற அரசு தான் ஒரு மக்கள் அரசு. அதான் சோசியலிச அரசுன்னு சொல்றோம், இடதுசாரி அரசுன்னு சொல்றோம். அப்படியான அரசிட்ட இந்த கேள்விக்கு ஒரு குழுவாக சேர்ந்து நீங்கள் இப்ப எடுத்த வரைக்குமான தீர்வு என்ன, அந்த பிள்ளை இறப்புக்காக நீங்க எடுத்தது என்னன்னா அங்க அவர்கள் தூக்கி பையில போட்டு காட்டுவார்கள், அந்த விவரத்தை காட்டுவார். அதை விட்டுட்டு நாங்கள் அவசரப்பட்டு ஊர்வலம் வைக்கிறோமான்றது ஒன்று இருந்தது. அது அப்படி அந்த இதை கொண்டு வந்தது நான் அறியவில்லை. அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன். மனோ கணேசன் சொன்னதை அப்படி அவர்கள் செய்திருக்க கூடாது, செய்ய மாட்டார்கள். அதாவது அவர்களை கலைக்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ஷ போராட்டத்துக்கான ஒரு இடம் ஒதுக்கின மாதிரி அமைதியா அதுல போய் நின்றுட்டு வர வேணும் என்று சொல்றீங்களா? மக்களுடைய தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த கூடாது என்று சொல்ல வரீங்க? இல்ல வெளிப்படுத்தலாம். அது அப்படியான ஒரு ஒடுக்குமுறைக்கு வரையக்குள்ளதான் அந்த செய்யலாம் என்றுதான் இடதுசாரி கட்சிகளுக்கு முன்னால அந்த மக்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படித்தான் அந்த இது ஒரு புதிய வித்தியாசமாக எல்லோரும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் போயக்குள்ள இது இந்த எதிர்கட்சிகள் சொல்ற அவதூறுகளை இந்த ஊடகங்கள் பரப்புற விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். அது நியாயமானதா என்றதை நாங்க பார்க்கணும். மற்றது இப்படி ஒரு வாய்ப்பும் இப்படி ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கிறது தான் நான் இதுல மேல்படுத்தி சொல்ல விரும்புறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க பாவிச்சு எல்லா நல்ல விஷயங்களை ஊழல்கள் இல்லாம போயிருக்கல நாட்டின் தேசிய வருமானம் உயரும். எப்படி என்றால் அந்த இப்ப ஆற கேட்டாலும் பவுனியால கோழி வளர்க்குறீங்களா, ஆடு வளர்க்குறீங்களா, இல்ல களவு போகுது நாங்க வளர்க்க இல்லை. அப்ப ஊழல் இல்லாத சொல்ல ஏற்கனவே அவர்கள் பழைய அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட போலீஸ் பாதுகாவலர் கூட இந்த மாற்றத்தின் மூலம் ஒரு லஞ்சம் வாங்க மாட்டார்கள் அந்த களவெடுக்கிறவர்கிட்ட. அப்ப அதால களவுகள் குறைய உற்பத்தி பெருகும். சோ அந்த வகையில இந்த ஊழல்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா முதலாவது இடத்துல நாங்க பார்க்கலாம். இனி எடுக்க போற 4000 போலீசாரையும் உண்மையிலேயே நான் எல்லாரையும் கலந்தெடுக்கணும் என்று சொல்லுவார்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கும் அப்படி யோசிக்கிறேன். அந்த உண்மையாவே இங்க ஐரோப்பா மாதிரி அல்லது ஒரு பக்குவமாக, அதாவது மிகவும் தத்துவார்த்த இடதுசாரி சிந்தனை, நேர்மை, நீதி, பொதுவா இரக்கம், அன்புன்னு சொல்லி அதுக்கான ஒரு அதற்கு அப்பால ஒவ்வொரு போலீஸுக்கும் கேமரா போட்டாலே போதும். நேர்மை, நீதி, இரக்கம், அன்பு 2ஆம் பட்சம். இங்க பார்க்கிங் டிக்கெட் வைக்கிறவருக்கே கேமரா இருக்குது. கேமரா போட்டு அது எல்லா நேரமும் ரெக்கார்டிங்ல இருக்க வேணும். ரெக்கார்டிங்ல இல்லாட்டி நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னாலே போதும். மிக நன்றி தனபாலன். பல விடயங்கள் என்று பேசணும். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.